நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல 6 மாதம் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்க கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி CS கர்ணன் சென்னை விருந்தினர் மாளிகையில தங்கியிருக்கிறதா தகவல் வந்ததை தொடர்ந்து அவரை கைது செய்வதற்காக கொல்கத்தா போலீசார் சென்னை விமான நிலையம் வந்திருக்காங்க. இதனால இன்னைக்கு காலையில இருந்தே அவர் தங்கியிருந்த சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்னாடி போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. நீதிபதி CS கர்ணனுக்கு ஆதரவா சுவாதி படுகொலை வழக்குல ராம்குமாருக்காக ஆஜரான முன்னாள் கீழமை நீதிபதியும் வழக்கறிஞருமான ராம்ராஜ் நீதிபதி கர்ணன் மேல நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றத்துக்கு எந்தவொரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொன்னதோட கர்ணனுக்கு சிறை தண்டனை விதிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 7 பேரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா செயல்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்க அவர் CS கர்ணன் மேல ஜாதிய துவேஷத்தோடவே இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. CS கர்ணனை ஜாதிய துவேஷத்துடன் தான் சாதிய நோக்கத்தோடு தான் அவர் மீது பழிவாங்க நடவடிக்கை இருந்திருக்கு. இதுவரைக்கும் உயர் நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றங்களிலும் சரி பிராமணர்கள் எண்ணிக்கை 80% இருந்து கொண்டு பிராமண மனுநீதி தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஜனநாயக படுகொலையாகும். ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? தனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக செய்த காரணத்தினால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய காரணத்தினால் அவர்கள் 7 பேரும் பணியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர்களாகிறார்கள் என்பதுதான் இப்போ எங்கள் வழக்கறிஞர்களுடைய குற்றச்சாட்டு. ஆர்டிகிள் 19 படி எழுத்துரிமை பேச்சுரிமை அனைவருக்கும் உண்டு. இந்த ஆர்டிகிள் 19 மீறும் விதமாக இந்த இதை யாரும் ஒளிபரப்பக்கூடாது, பத்திரிகையில் செய்தி வெளியிடக்கூடாது என்று சொல்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இது ஜனநாயக படுகொலையின் உச்சபட்சமாகும். அதனால் இவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மீறிய காரணத்தினால், இந்திய அரசு அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறியதால் பிரிவு 4 அட்டவணை 4 எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறிய காரணத்தினால இவங்க பணியில் நீடிப்பதற்கு, உச்சமன்ற நீதிபதியாக நீடிப்பதற்கு என்னைக்கு அந்த உத்தரவை பிறப்பித்தாங்களோ அன்னைக்கு அவங்க தகுதி இழந்துட்டாங்க. அப்படி தகுதி இழந்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பிறப்பித்த உத்தரவு செல்லுபடியாக ஒன்றும் இல்லை. இந்த காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. இந்த நிலையில நீதிபதி கர்ணன் நள்ளிரவே காளஹஸ்தி போயிட்டதாகவும் அவர் எங்க போனாரு அப்படின்னு உறுதிப்பட தெரியல அப்படின்னு மாறுபட்ட கருத்துக்கள் உலாவிக்கிட்டு வருது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.